பேழையின் கதவு. பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஆதியாகமம் 6:16. நோவாவின் பேழையிலே 3 தட்டுகள் இருந்தன. இந்த 3 தட்டுகளும் மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு அடையாளமானவை. அதே நேரம் நம்மை காக்கிற கர்த்தருடைய திருத்துவத்திற்கும் அவையே அடையாளம். அவர் பிதாவாகிய தேவனாகவும் குமாரனாகிய தேவனாகவும் பரிசுத்த ஆவியாகிய தேவனாகவும் இருக்கிறார். இதிலே கீழ்த்தட்டிலே ஒரு வாசல் இருக்க வேண்டும். நமக்காக பரலோகத்தை துறந்து பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கின கிறிஸ்துவே இரட்சிப்பின் பேழைக்குரிய வாசலாக இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9. அவர் வாசல் மட்டுமல்ல, வழியாகவும் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். யோவான் 14:6 என்றும் இயேசு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் ஆயிரக்கணக்கான மதங்களும் மார்க்கங்களும் இருக்கலாம், தத்துவ ஞானிகளும் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து ஒருவரே பரலோகத்திற்கு ஏணியானவர். பாவ மன்னிப்புக்கு என்று தம்மையே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தவர். அவர் ஒருவர்தான் இரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நோவா செய்த பேழையில் ஒரு ஜன்னல் இருந்தது. அது 3ஆவது தட்டிலே உயரமான இடத்தில் இருந்தது. அந்த ஜன்னல் பேழைக்கு வெளிச்சத்தையும் காற்றையும் கொண்டு வந்தது. அந்த ஜன்னல் என்பது தேவனோடு உறவாடி ஐக்கியம் கொள்ளும் ஜெபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் தேவனோடு ஒரு ஆழமான அன்பும் ஐக்கியமும் உறவும் தேவை. ஜெப ஜீவியம் மட்டுமே அந்த ஐக்கியத்தை நமக்கு பெற்று தருகிறது. ஜெப நேரத்தில் நாம் கர்த்தரோடு உறவாடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மோடு உறவாடுகிறார். நோவா உருவாக்கிய பேழையின் ஜன்னல் மூடி கிடக்குமானால் அந்த பேழையில் இருக்கும் மிருகங்களின் கழிவுகளினாலும் ஏற்படும் துர்மாற்றம் அதிகமாக வீசுவதுடன் உட்புறம் இருட்டும் இருக்கும். அங்கே ஆரோக்கியம் இருக்காது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமுள்ளதாய் இருக்க வேண்டுமானால் உங்கள் உள்ளமாகிய ஜன்னல்கள் பரலோகத்தை நோக்கி திறக்கப்பட்டிருக்கட்டும். தானியேல் தன்னுடைய ஜெப அறையின் ஜன்னலாகிய பலகணியை எருசலேமுக்கு நேராக திறந்து வைத்திருந்தார். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கல்வாரிக்கு நேராக உங்கள் உள்ளத்தை திறந்து வையுங்கள். அப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. நினைவிற்கு, தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் 6:10.